சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். சேவகன் நேயர்களுக்கு வணக்கம். நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நலம் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி குரோம்பேட்டையில் உள்ள ஹோலி ஏஞ்சல்ஸ் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாடு வாரியத்துறை அமைச்சர் திரு தா மோ அன்பரசன், பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி, தாம்பரம் மாநகராட்சி மேயர் திருமதி கே வசந்தகுமாரி, தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் திரு ஜி காமராஜ், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் திருமதி டி ஸ்னேகா IAS ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் அனைத்து துறைகளிலும் பல்வேறு வகைகளிலான சிறப்பு திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார். அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, வருமுன் காப்போம், இதயம் பாதுகாப்போம், பாதம் பாதுகாப்போம், நடப்போம் நலம் பெறுவோம், மக்களை தேடி மருத்துவ ஆய்வகம், தொழிலாளர்களை தேடி மருத்துவம், செயற்கை கருத்தறுத்தல் மையங்கள், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், அதேபோல் புற்றுநோய் கண்டறியும் சிறப்பு முகாம்கள் என்று பல்வேறு வகைகளிலான திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த வகையில் மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலம் தொற்றா நோய்களுக்கான பரிசோதனைகள் என்கின்ற வகையிலும் அவர்களுக்கான மருத்துவம் என்கின்ற வகையிலும் ஏறத்தாழ 2.5 கோடி பயனாளர்களை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற மகத்தான திட்டமாக அந்த திட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற மகத்தான திட்டத்தின் மூலம் சாலை விபத்துகளில் சிக்கி உயிர் பிழைத்தவருடைய எண்ணிக்கை 4 லட்சத்தை கடந்திருக்கிறது. 4 லட்சத்தை கடந்து மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிற சூழலில் தான் மக்களை தேடி முழு உடற் பரிசோதனை திட்டம் என்கின்ற வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டம் ஆகஸ்ட் திங்கள் 2ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியானது. அந்த வகையில் இன்றைக்கு 9வது வாரமாக நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான திட்டம்
இன்றைக்கு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற இந்த திட்டத்தின் மூலம் முழுமையாக உடற்பரிசோதனைகள் என்கின்ற வகையில், முழு உடற்பரிசோதனைகள் என்கின்ற வகையில் பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு முடிவுகளை அன்று மாலையே அவர்களுக்கு ஒரு மெடிக்கல் ரெக்கார்டு என்கின்ற வகையில் ஆவணப்படுத்தி அதை தந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாம்களை பொறுத்தவரை சிறப்பு மருத்துவ சேவைகளாக பொது மருத்துவம், குழந்தைகள் நல மருத்துவம், இருதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், மகப்பேறியல் மற்றும் மகளிர் மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், இயன்முறை மருத்துவம், பல் மருத்துவம், மனநல மருத்துவம், நுரையீரல் மருத்துவம், நீரிழிவு மருத்துவம், கதிரியக்கவியல் மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, சித்தா மற்றும் இந்திய முறை மருத்துவம் என்று 17 வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் இந்த முகாம்களில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முகாம்களை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த வட்டாரங்களின் எண்ணிக்கை 388. ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் 3 என்கின்ற வகையிலேயும், பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை 15 என்கின்ற வகைகளிலேயும், 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகளில் தலா 4 என்கின்ற வகைகளிலேயும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட 19 மாநகராட்சிகளில் தலா 3 என்கின்ற வகைகளிலேயும் 1256 முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை இன்றைக்கு ஏற்கனவே கடந்த வாரம் வரை 295 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. 1256இல் 295 முகாம்கள் ஏற்கனவே நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டும் சென்னை, நீலகிரி நீங்களாக 38 இடங்களில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே நடைபெற்ற முகாம்களில் 4,63,781 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். 4,63,781 பேருக்கும் முழு உடற் பரிசோதனைகள் என்கின்ற வகையிலான இந்த முகாம்கள் மிகப்பெரிய அளவில் மருத்துவ சேவை ஆற்றியிருக்கிறது. பொதுவாகவே தனியார் மருத்துவமனைகளில் முழு உடற் பரிசோதனை என்று மருத்துவமனைகளுக்கு போனால் 20,000 30,000 என்றெல்லாம் செலவாகும். ஆனால் நம்முடைய அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரையிலும் கூட ஒரு 4,000 வரை செலவாகிறது. ஆனால் இந்த முகாம்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு பிறகு ₹1 கூட செலவில்லாமல் முழு உடற் பரிசோதனைகள் என்கின்ற வகையில் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த முகாம்களை பொறுத்தவரை இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம், இந்த முகாம்களுக்கு வருபவர்களுக்கு விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழ் புதிய அட்டைகள் கூட இங்கேயே வழங்கப்படுகிறது. ஏற்கனவே 1,47,00,000 குடும்பதாரர்கள் இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் புதிய குடும்பங்கள் நிறைய உருவாகி கொண்டே இருக்கிற சூழலில் அந்த குடும்பதாரர்களுக்கும் இன்றைக்கு புதிய காப்பீட்டு அட்டைகள் உடனடியாக இந்த முகாம்களில் வழங்கப்படுகிறது. காலையில் வந்து விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக இங்கேயே புகைப்படம் எடுத்து அவர்களுக்குரிய ஆவணங்களை சரிபார்த்து அட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே நடைபெற்ற இந்த 295 முகாம்களில் 17,087 பேருக்கு புதிய காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட அட்டைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு கூடுதல் சிறப்பம்சம், மாற்றுத்திறனாளிகளுக்கென்று ஒரு சான்றிதழ், மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ் தரப்பட வேண்டும். அந்த சான்றிதழ்களை பெற்றிருந்தால்தான் அரசாங்கத்தின் சார்பில் வழங்கப்படுகிற உதவித்தொகை, மாதாந்திர உதவித்தொகை அவர்களுக்கு எளிதாக கிடைக்கும். இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழை வாங்குவது என்றால் இதற்கு முன்னால் எல்லாம் மாற்றுத்திறனாளி அலுவலகத்திற்கு சென்று விண்ணப்பித்து மருத்துவர்களிடம் போய் எவ்வளவு சதவீதம் அவர்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கிறது என்பதை கண்டறிந்து பிறகு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு போய் வருமான சான்றிதழ் வாங்கி பிறகு இந்த சான்றிதழை பெற வேண்டும். இந்த முகாம்களில் ஒரே இடத்தில் விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக இந்த சான்றிதழ்களை தர வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டதன் அடிப்படையில் இதுவரை இந்த 9 வாரங்களில் நடைபெற்றிருக்கிற 295 முகாம்களில்
19,597 மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கேயே உடனுக்குடன் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்கள் பெறப்பட்ட மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்கள் 9,45,787 பேர். இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து இந்த 19,597 பேர் இதுவரை புதிதாக மாற்றுத்திறனாளிகளாக இன்றைக்கு அவர்களுக்கு அங்கீகாரம் செய்யப்பட்டு சான்றிதழ்கள் பெறப்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு 27 இடங்களில் இந்த முகாம்கள் நடத்தப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்ட 27 முகாம்களில் இதுவரை 8 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 8 முகாம்களில் இதுவரை பயன்பெற்றிருப்பவருடைய எண்ணிக்கை 10,497 பேர். இன்றைக்கு 9வது முகாம் குரோம்பேட்டை ஹோலி ஏஞ்சல்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த முகாம்களை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாடு குடியேற்ற வந்துச்சா அந்த வகையில் இதுவரை நடைபெற்ற 295 முகாம்களிலும் தமிழ்நாடு முழுவதிலும் 4,63,781 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்படி பயன்பெற்றவர்களில் ஏராளமான பேர் முழு உடற் பரிசோதனை செய்து கொண்டவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல செங்கல்பட்டு மாவட்டத்திற்கான இலக்கு 27 இடங்களில் ஆயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு இந்த முகாமுக்கு வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதிலும் இதுவரை நடைபெற்று முடிந்திருக்கிற முகாம்களின் எண்ணிக்கை கடந்த வாரம் வரை 8 வாரங்கள் முடிவுற்றிருக்கிறது. இது 9வது வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 295 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 295 முகாம்களிலும் பயன்பெற்றிருப்பவர்கள் எண்ணிக்கை 4,63,781. இது 9வது வாரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. சனிக்கிழமை 38 வருவாய் மாவட்டங்களிலும் 38 முகாம்கள் என்கின்ற வகையில் நடைபெறுகிறது. இன்றைக்கு சென்னையிலும் நீலகிரியிலும் மட்டும் இல்லை. கூடுதலாக இன்றைக்கு 38 முகாம்கள் நடைபெறுகிறது என்றால் ஏற்கனவே கூடுதலான ஒன்றியங்களை பெற்றிருக்கிற 2 மாவட்டங்களில் இன்றைக்கு திருவண்ணாமலை, நீலகிரி, திருவண்ணாமலை, சேலம் ஆகிய 2 இடங்களில் 2 முகாம்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கும் கூட 38 இடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற முகாமில் 60,000-70,000 பேர் வரை பயன்பெறுகிறார்கள். வந்தவர் போர்களை பார்த்தால் தெரியும். காலையிலிருந்து அந்த முழு உடற் பரிசோதனைகள், அவருடைய ரத்த பரிசோதனைகள், ரத்த மாதிரிகளை தந்து இங்கேயே அவர்களுக்கான இந்த பரிசோதனை முடிவுகள் மதியத்திற்குள்ளாகவே தந்து ஒவ்வொருவருக்கும் அதற்குரிய ஆவணங்களை அவர்களிடத்திலேயே தந்து அனுப்பிக் கொண்டிருக்கிறோம். இது மிகப்பெரிய அளவில் இந்த முழு உடற் பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு செல்வதை தவிர்த்து இங்கேயே அவர்களுக்கு தேவையான எல்லா பரிசோதனைகளையும் செய்து முடிவுகளை உடனுக்குடன் தந்து கொண்டிருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தயாரான இந்த இருமல் மருந்து சாப்பிட்டு வட மாநிலத்தில் 11 குழந்தைகள் எந்த மாதிரி இருக்கு? தமிழ்நாட்டிலையும் அந்த மருந்தோட விற்பனை இருக்கா? இல்லை, ட்ரக் கண்ட்ரோல் சொல்லி உடனடியாக இந்த நடவடிக்கைக்கும் அதில் எந்த மாதிரியான மருந்து, காலாவதியான மருந்து அவர்கள் பயன்படுத்தினாங்களா, எந்த மருந்து இது சம்பந்தமாக முழு விசாரணைக்கு விசாரணையின் முடிவில் எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியுமோ சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் எடுத்து இந்த துறையின் சார்பில் ட்ரக் கண்ட்ரோல் சார்பில் தமிழ்நாட்டில் அது விற்பனையாக இருக்காது. தமிழ்நாட்டில் ஏன்னா அந்த குழந்தைகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மாதத்துக்கு அப்புறம் தான் கிட்னி பாதிப்பு ஏற்படுது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த டைமெத்ரின் அந்த கெமிக்கல் எல்லா கோணங்களிலும் விசாரணை நடத்த சொல்லியிருக்கிறோம். எப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணதில் எந்தெந்த கலவை, என்ன மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் எவ்வளோ நாளாக அந்த மருந்து வெளியில் போகுது, அதுக்கு இது வரைக்குமா போனதில் எங்கேயாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க, இப்போ வடநாட்டில் மட்டுமே அதை பயன்படுத்தியிருக்காங்கன்னா அது எல்லாம் காலாவதி ஆகுதா, இந்த மாதிரி எல்லா கோணங்களிலும் விசாரிச்சிருக்கிறோம்.
விசாரணை முடிவு வந்த உடனே அதற்குரிய நடவடிக்கைகள். அந்த கோல்ட் ட்ரிப்ன்ற அந்த இருமல் மருந்தை அது யாராவது எடுத்துக்கிட்டாங்கன்னா மருத்துவமனைக்கு வர்றதுக்கு அறிவிச்சிருக்கோமா? இல்லை, இப்போ அந்த மாதிரி இங்கே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை, வேறு மாநிலங்கள்லையும் எங்கேயும் இல்லை. அவங்க இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு சென்ட்ரலைஸ்டு யூனிட் தான். வேறு எங்கேயும் அந்த மாதிரியான புகார் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது காலாவதியான மருந்துகள் இருக்கும்போது தான் அந்த மாதிரியான இது எல்லா கோணத்திலையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். விசாரணையின் முடிவில் அந்த என்ன மாதிரியான அந்த மருந்து எடுத்துக்க வேணாம்னு நம்ம அறிவுறுத்துறோம். கோல்ட் ட்ரிப்ன்ற அந்த இருமல் மருந்து எடுத்துக்க வேணாமா? பொதுவாக வடகிழக்கு பருவமழை ஒவ்வொரு பருவமழைக்கு முன்னாலே இந்த காய்ச்சல், இருமல், சளி இந்த மாதிரியான பாதிப்புகள் வருவது இயற்கையான ஒன்று. இதை வந்து பாதுகாப்பதற்கு தான் அந்த ஒவ்வொரு மழைக்காலமும் ஆயிரக்கணக்கான மழைக்கால சிறப்பு மக்கள் அந்த வகையில் பருவமழை இன்னும் தொடங்கலை. ஆனால் இந்த காய்ச்சல் பாதிப்புகள் பொதுவாக இருக்கிற மாதிரியான எப்பவுமே இருக்கிற மாதிரி அதுக்கான எல்லா மருத்துவ தமிழ்நாட்டை 2336 ஆரம்பிக்கிறாங்க. 36 கல்லூரி மருத்துவமனை, 2 மல்டி ஸ்பெஷாலிட்டி, 14,000 மருத்துவ கட்டமைப்பு, இந்தியாவிலேயே அதிக மருத்துவ. எனவே அந்த காய்ச்சல் பாதிப்பு சிகிச்சை வழங்கப்படுகிறது. மழைக்கால சிறப்பு மருத்துவ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஒவ்வொரு ஆண்டும் அறிவுறுத்துகிறது. பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டத்தை நடத்தினார். கடந்த 4 ஆண்டுகளாகத்தான் அந்த வழிமுறையை இந்த அரசு பின்பற்றி முன்னால் எந்த அரசாங்கமும் மக்கள் நல்வாழ்வுத்துறையோ, ஊரக உள்ளாட்சித்துறையோ, நகர்ப்புற உள்ளாட்சித்துறையோ ஒருங்கிணைந்து இந்த மாதிரி மழைக்காலத்துக்கு முன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட்டங்கள் நடத்தப்பட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டில் தொடர்ந்து 2021 நடத்திருக்கிறோம். இந்த வகையில் இந்த ஆண்டு 7ஆம் தேதி ஓமந்தூராக மருத்துவமனை வளாகத்தில் அரங்கத்தில் இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை பொறுத்தவரை மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறையைச் சேர்ந்த அமைச்சர்கள், துறைகளின் செயலாளர்கள், உயர் அலுவலர்கள் எவ்வளோ டெக்னாலஜி இருக்கு. அந்த பின்னோட்டம் வீசாத அளவுக்கு வேற ஏதாவது கெமிக்கல் கூட தெளிக்கிறாங்க. ப்ரிகாஷனாக வேற ஏதாவது பண்ணலாம். ஆனால் அது அப்படிலாம் இருக்குன்றது இப்போ பெருங்காலத்தூர்ல கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக நாய்க்கு நம்ம சானிட்டரி மாவட்டத்தில் ஒரு அதாவது கருத்தடை செய்கிறோம், நாய்கள் கட்டுப்பாடு பண்ணுறோன்றது பேரளவில் தான் இருக்குது. அது பெருவாரியாக நடக்கலன்னு சொல்லிட்டு பொதுமக்களுடைய நாய் பிரச்சனை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாய் கொள்ளை ஜனநாயக நம்முடைய மாநில முதல்வர் ஒரு தலைமைச் செயலாளர் உள்ளாட்சித்துறை அமைச்சர், ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை மாதிரி எல்லா துறைகளும் அதில் இது குறித்து விரிவாக பேசப்பட்டது. தெருக்களில் சுற்றி திருவிழா நாய்களை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சட்டமாக இருக்கிறது. அதுக்கான நிறைய அமைப்புகளும் செயல்படும். அதுக்கு பட் கண்ட்ரோல் மட்டும்தான் இது வரைக்குமான தீர்மானம். பட் கண்ட்ரோல் பண்ணி திருப்பி இருக்கிறது அதே இடத்துல அது சரியான தீர்ப்பாக இல்லைங்கிறது மட்டும். இந்த நிலையில் தான் நான் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வேறு ஏதாவது புதிய எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தொகுதிக்கு ஒரு ஷெல்டர் மாதிரி நாய்கள் பராமரிப்பு மையங்களை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. அதுக்கு 17 சென்னை மாநகராட்சி முதல் பரிச்சார்ந்த ரீதியாக 2 இடங்களில் அதை உருவாக்குவதற்கு நடவடிக்கை அது எந்த எஸ்டிஓவோட கனெக்ட் பண்ணுறது எப்படி உருவாக்கணும் விதிமுறைகள் 15-20 நாள் அந்த டெண்டர் ப்ராசஸ். சென்னை விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்லைன்றாரு. கருத்து சொன்னாங்க. நலம்பாக்கம் ஸ்டாலின் திட்டத்தில் இன்று விண்ணப்பித்தவர்களுக்கு உடனடியாக தீர்வு காணும் வகையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் அதற்குரிய அடையாள அட்டைகள் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள்
திருமதி மோனிகா, திருமதி ஆயிஷா ராணி, திருமதி எலிசபெத், திருமதி சரோஜினி, திருமதி சோபனா, திருமதி காணிக்கை மேரி, திருமதி சுனிதா, திருமதி அன்னலட்சுமி, திருமதி மகேஸ்வரி. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் கீழ் பெட்டகம் பெறுவோர் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். திருமதி காமேஸ்வரி, திருமதி காமேஸ்வரி, திருமதி சிராஜ் நிஷா, திருமதி காமேஸ்வரி, திருமதி சிராஜ் நிஷா, மேடம், திருமதி ரீட்டா மேரி, விஜயகுமார். நன்றி.